அத்தியாயம் 9. சிவா பின்னாலேயே செல்ல குமரகுரு உருண்டு சென்று ஒரு மரத்தின் வேர் பகுதியை பிடிக்க, அதுவும் ஈரமாக இருந்ததால் அதுவும் வழுக்கி மீண்டும் உருண்டு செல்ல ஆரம்பித்தார். உருண்டு கொண்டிருந்தவர் ஒரு பாறை மீது இடித்து நின்றார். சிவா ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். சீனியர், என்னாச்சு? குமரகுரு எதுவும் பேசாமல் இருக்கவும் சிவா பதறி போய் அவரை தட்டி எழுப்ப முயற்சி செய்கிறார். சீனியர், எந்திரிங்க சீனியர் என்று தட்டி எழுப்புகிறான். அவர் அப்பவும் எந்திரிக்கவில்லை. என்ன செய்வது என்றே தெரியாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான். அருகே தண்ணீர் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அதனால் அருகில் வேற என்ன இருக்கிறது என்று பார்க்கிறான். சிறிது நேரத்திற்கு முன்பு மலைத்தூறல் விழுந்ததால் மரத்தின் இலைகளில் பனித்துளி போல் மலைத்துளி இருந்தது. அதிலிருந்து ஒரு கிளையை மெதுவாக உடைத்து குமரகுரு முகத்தின் முன் வைத்து குலுக்கினான். அந்த கிளையில் இருந்த மலைத்துளிகள் அவர் முகத்தில் விழுந்தது. மலைத்துளியின் குளிரினால் குமரகுரு கண் விழித்தார். கண் விழித்த குமரகுருவை கை கொடுத்து தூக்கிவிட்டான் சிவா. சீனியர், அடி எதுவும் பற்றுக்கான பாருங்க என்று சிவா சொல்லிவிட்டு அவரை சுற்றி பார்க்கிறான். குமரகுருவும் பார்க்கிறார். அடி எதுவும் பெரிதாக இல்லை. ஆனால் கையில் மட்டும் சிராய்ப்பு இருந்தது. அடி எதுவும் பெரிதாக இல்லாததால் அவர் தானாகவே நடந்து வந்தார். அவர் பேசாமல் வரவும் சிவா அவரை கலாய்த்தார். என்ன சீனியர், புதையல் எதுவும் கிடைச்சதா? என்ன சொல்ற நீ? இல்ல, கீழே விழுந்து உருண்டெல்லாம் போயிருக்கீங்க, அதான் புதையல் எதுவும் கிடைச்சதான்னு கேட்டேன். ஆனா போப்பா, நீ வேற கலாய்ச்சிட்டு இருக்க. ஆனா உண்மையாதான் சீனியர், படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் கிடைக்கலன்னு இருப்பாங்க, அப்புறம் கீழே விழுந்து உருளுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு க்ளூ அல்லது புதையலோ கிடைக்கும். அதான் கிடைச்சதான்னு கேட்டேன். போப்பா, நீ வேற காமெடி பண்ணிட்டு, அதெல்லாம் படத்துலதான் அதெல்லாம் நடக்கும். நிஜத்துல அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதனால அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்படிலாம் எதுவும் கிடைக்கல, கை காயம் பட்டதுதான் மிச்சம். ஓகே சீனியர், கூல் டவுன், வாங்க போகலாம். சிவா அவரை சமாதானப்படுத்தி அழைத்து சென்றான். தானியாவும் அப்புறம் தேவியும் சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கே அந்த பைக்காரன் யாருடனோ போனில் பேசிக்கொண்டு ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த தானியா, அவன் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் போனில் பேசிக்கொண்டே ஷாப்பிங் முடித்துவிட்டு பில் கொடுக்க கவுண்டருக்கு சென்று பில்லிற்கான தொகையை கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறான். அவன் தானியாவை பார்த்ததும் பார்க்காத மாதிரி செல்கிறான். என்ன இவன் பார்த்தா பின்னாலேயே வரான், ஆனா இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிறான் என்று நினைத்தான். ஒருவேளை கவனிக்காம இருந்திருப்பானோ என்று நினைத்து கொண்டாள். அம்மா, இன்னும் எவ்வளவு நேரமா ஷாப்பிங் பண்ணுவ? இரு தானியா, ஒரு 5 minutes முடிச்சுட்டு போயிடலாம். சீக்கிரமா. இருவரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு கிளம்ப 20 நிமிடத்திற்கு மேல் ஆனது. அவர்களும் பில் கட்டிவிட்டு வெளியே வந்து ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். அதுவரை போன் பேசி கொண்டிருந்த அந்த பைக்காரன் போனை கட் செய்துவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அப்போது அவனை பார்த்த தானியா, நமக்காக தான் வெயிட் பண்ணிருக்கான் என்று நினைத்து கொண்டு ஸ்கூட்டியை மெதுவாக ஓட்டி சென்றான். ஏமா இவ்வளவு ஸ்லோவா போற? சும்மாதான். என்ன சும்மா? ஷாப்பிங் பண்ணும்போது சீக்கிரம்னு சொல்லிட்டு என்ன அவசரப்படுத்திட்டு இப்போ நீ ஏன் ஸ்லோவா போற? கொஞ்சம் வேகமா போய. போறேம்மா என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாக சென்றான். அவன் பின்னாலேயே மெதுவாக சென்றான். தானியாவின் மனதில் அவனை பற்றிய எண்ணம் இன்னும் ஆழமாக பதிவாகியது. அவன் நம்மை தான் பின்தொடர்கிறான் என்று நினைத்து கொண்டான். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது சிக்னலில் தானியா முன் சென்று விட இவன் மாட்டிக்கொண்டான். அப்பாடா, தப்பித்தோம் என்று நினைத்துக் கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றாள் தானியா. சதுரகிரி மலையில். என்ன சீனியர், வலி எதுவும் ரொம்ப இருக்கா? இல்ல சிவா, இந்த காயத்துல மட்டும்தான் லைட்டா வலிக்குது. கொடுங்க சார், மருந்து போட்டு விடுறேன், காலையில சரியாயிரும். ஓகே சிவா. அப்புறம் சீனியர், அந்த ரெக்கார்டிங்க போடு பார்க்கலாம். சீனியர், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அடிலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீ வேற ஏன்பா, ரொம்ப அடிலாம் இல்லப்பா, நீ அந்த ரெக்கார்டிங் போடு. நான் சொன்னா கேட்கவா போறீங்க? இருங்க போடுறேன்
என்று சொல்லிவிட்டு அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை போடுகிறான் சிவா. ஒரு அரை மணி நேரம் வீடியோ ஓடிய பின் குமரகுரு எதையோ கண்டுபிடித்தவார் வீடியோவை பாஸ் செய்ய சொன்னார். ஏன் சீனியர், என்னாச்சு? ஒன்னும் இல்ல, இந்த டைம் நோட் பண்ணு, அப்புறம் பிளே பண்ணு. சிவாவும் அந்த டைமை நோட் செய்து விட்டு பிளே செய்தார். வீடியோ முழுவதும் ஓடி நின்ற பின் அந்த வீடியோவில் அந்த டைமில் இருந்த சீனை எடிட் செய்து பார்க்க லேப்டாப்பில் கனெக்ட் செய்து பார்க்கிறார். குமரகுரு அந்த வீடியோவை ஜூம் செய்து பார்த்து கொண்டிருந்தார். என்ன சீனியர், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா, இங்க வந்து பாரு, இந்த வீடியோல அந்த கார்னர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத இந்த கேமரால பதிவாக விடாம மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க சீனியர்? ஆமா, இங்க பாரு, நீ ஒருத்தங்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது இந்த கேமராவிற்கு நேரா இருக்கிற ஒரு பொருளை மறைக்க அதே இடத்துல மறுபடியும் வந்து நிக்கிறாங்க. சீனியர், அது யதார்த்தமா கூட இருக்கலாம்ல. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இந்த சீனை பாரு, அங்க நிக்கிற அவன் எங்கேயோ போறதுக்கு வேற ஒருத்தனை கூப்பிட்டு அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு அவன் போறான் பாரு. ஆமா சீனியர், இதை நான் கவனிக்கவே இல்லையே. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அதை நாம பார்க்காம இருக்க அது மேல ஒரு துணியை போட்டு மூடுறாங்க. அதுதான் என்னோட டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன் சீனியர், அந்த ஊருக்காரங்க நமக்கு தெரியாம அதை மறைக்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் அதுல இருக்கு? எனக்கு என்ன சிவா தெரியும், போய் பார்த்து விசாரிச்சாதான் தெரியும். ஏன் சார், அப்படி என்ன இருக்கும்னு அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க? தெரியல சிவா, ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க புதையல் இருக்கிற இடத்துக்கு க்ளூவா இருந்தாலும் இருக்கலாம்ல. சரி, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு சிவா. நீங்க சொல்ற மாதிரி அது வந்து அந்த புதையல் இருக்கிற இடத்துக்கான க்ளூனா அவங்களே அதை தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? என்ன சீனியர் யோசிக்கிறீங்க? நீ சொல்றது சரிதான். ஒருவேளை அது அதுக்கான க்ளூவா இருந்தா அவங்களே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. வேற என்னவா இருக்கும்? ஏன் சீனியர், ஒருவேளை அது அவங்களோட பாரம்பரிய பொருளா கூட இருக்கலாம்ல. அதை வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைக்கலாம்ல. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை சிவா. அது பாரம்பரிய பொருளா இருந்தா இப்படி எல்லோரும் கண்ணிலையும் படுற மாதிரி வைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குடிசை மாதிரி கட்டி அதுலதான் வைப்பாங்க. வேற என்னவாதான் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல சிவா, தூங்கு, காலையில ஊருக்குள்ள போய் விசாரிக்கலாம். சரிங்க சீனியர், குட் நைட். குட் நைட் சிவா. காலையில் தானியா தூங்கிக் கொண்டிருந்தாள். காலேஜுக்கு நேரமானதால் அவள் அம்மா தேவி அவளை எழுப்பினாள். இன்னும் என்னடி தூங்கிட்டு இருக்க, எந்திரிடி. இப்ப என்னமா அவசரம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறன என்று தூக்க கலக்கத்தில் உளறினாள் தானியா. என்னது, இப்ப என்ன அவசரமா? மணி என்னன்னு தெரியுமா? 8 போகுது. நீ எப்போ எந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு காலேஜுக்கு போக போற? என்ன, மணி 8 ஆச்சா? ஆமா, உனக்கு இப்பதான் விடியதாக்கும். எந்திரிச்சு கிளம்பு. சரிமா கிளம்புற என்று சொல்லிவிட்டு தானியா எழுந்து கிளம்பினான். தானியா தயாராகி வரவும் அவளை தேடி அந்திதா வரவும் சரியாக இருந்தது. என்ன தானியா இவ்வளவு நேரம்? என்ன பண்ண? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி அந்திதா, கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 minutes சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு, டைம் இல்ல, சீக்கிரம். ஓகே கூல். தானியாவுக்கு பூரியை எடுத்து வைத்தவாறு அந்திதாவை கேட்கிறாள் தேவி. என்ன அந்திதா, ஒரு நாளைக்கு எங்க வீட்லயும் சாப்பிடுமா? இது நம்ம வீடு ஆண்டி, எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வீட்டுல சாப்பிடுறேன் ஆண்டி. ஆமா, எப்ப கேட்டாலும் இதையே சொல்லு. இவர்கள் பேசி முடிப்பதற்குள் தானியா சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டான். அந்திதா, வா போலாம். சரி வரேன் ஆண்டி, பாய். அம்மா, நானும் போயிட்டு வரேன், டாடா. 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. இருவரும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். காலேஜுக்கு நேரமானதால் தானியா ஸ்கூட்டியை வேகமாக செலுத்தினார். அப்போதுதான் அந்த பைக்காரனை அவர்கள் ஓவர்டேக் செய்து சென்றனர். தானியா, அங்க பாரு, அந்த ஜவுளி கணக்கு பாட்டி நம்ம பின்னாலே வரான். அப்போது தானியா அவனை பார்க்க அதற்கு அந்த பைக்காரன் தானியாவை பார்த்து ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்கிறான். தானியா அவனை பார்த்து முறைக்கிறான். பைக்காரன் சிக்னல் காட்டுவதால் முறைத்து விட்டு வேகமாக சென்றாள் தானியா. என்ன திடீர்னு இவ்வளவு வேகமா போற? மெதுவா போடி, இன்னும் காலேஜுக்கு டைம் இருக்கு. காலேஜுக்கு டைம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். பின்னாடி பாரு, அவன் சிக்னல் காட்டுறான், அதான். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டானா அவன்? சும்மா வாடி. இவர்கள் வேகமாக செல்லுவதை பார்த்த அந்த பைக்காரன் வேகமாக சென்று ஓவர்டேக் செய்து அவர்களை மறித்து நின்றார்.
தானியாவிற்கும் வந்திதாருக்கும் திக்கென்று இருந்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு அவரிடம் பேசினாள் தானியா. யார் நீ? எதுக்கு இப்போ வழிய மறிச்சு நிக்கிற? நல்லது சொல்ல யாரா இருந்தா என்ன செல்லும்? நீ ஒரு நல்லதும் எனக்கு சொல்ல வேணாம், வழிய விடுடா. என்னது டாவா? ஆமாடா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுங்களை வழிய மறிச்சு கலாட்டா பண்ற உனக்கெல்லாம் எதுக்குடா மரியாதை? முதல்ல வழி விடுடா. ஏண்டி, வழி மறிச்சு நின்னா கலாட்டா பண்றான்னு தான் அர்த்தமா? அது டீயா? ஆமாடி, முன்ன பின்ன தெரியாத பையனை டா போட்டு கூப்பிடுற, அப்புறம் உனக்கு எதுக்கு மரியாதை? இதனால் மேலும் கடுப்பான தானியா, இப்போ வழிவிட போறியா இல்லையா? நான் வழி விடுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீ ஒண்ணு பண்ணு. நான் எதுக்கு பண்ணோம்? அதெல்லாம் முடியாது, வழிவிடு. லூசு, உன் ஸ்கூட்டில நீ தான் சைட் ஸ்டாண்ட் எடுக்கணும். இது கூட தெரியாம நீ எல்லாம் ஸ்கூட்டியோட வந்துட்ட. இத சிக்னல்ல சொன்னா நீ முறைக்கிற எரும மாடு. சைட் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போ என்று சொல்லிவிட்டு அவன் பைக்கை ஸ்டார்ட் செய்து வேகமாக செல்கிறான். தானியா அப்போதுதான் ஸ்கூட்டியின் சைட் ஸ்டாண்டை பார்க்கிறாள். அது எடுக்காமலே இருக்கிறது. அப்போதுதான் நினைக்கிறாள், காலையில் அவசரமாக கிளம்பியதில் சைட் ஸ்டாண்ட் எடுக்க மறந்ததை நினைத்து தலையில் அடித்துக் கொண்டாள். என்ன தானியா, நீ என்னமோ நினைச்சு வேகமா போன, அவன் வந்து என்னமோ சொல்லிட்டு போறான். இன்னைக்கு உனக்கு செம்ம பல்பு போல. சும்மா இருடி. நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் சும்மா இருக்கல, அதான் பல்பு கொடுத்துட்டு போறான். என்னடி பேசாம இருக்க? சும்மாதான். இப்படி என்கிட்ட பேசாம இருந்ததுக்கு அவன் கிட்ட பேசாம இருந்ததுன்னா அவன் சைட் ஸ்டாண்ட் எடுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அவன் கிட்ட வாயை கொடுத்து நீ வாங்கி கட்டிக்கிட்ட. எனக்கு ஒரு டவுட் அடி. என்ன? இவன் மட்டும் ஏன் உனக்கு பல்பா கொடுத்துட்டு இருக்கான்? எனக்கு என்ன தெரியும், அவனதான் கேட்கணும். சரி சரி, கோபப்படாத என்று பேசிக்கொண்டே காலேஜ் வந்து அடைந்தனர். சதுரகிரி மலையில் குமரகுருவும் சிவாவும் ஊருக்குள் சென்றனர். சிவா, நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்ல? எதை பத்தின்னு கேட்டா தானே சீனியர் சொல்ல முடியும். ஊருக்காரங்க மறைக்கிறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிற? நாம என்ன நினைச்சு என்ன சீனியர், அங்க இருக்கிறது தான் இருக்கும். அதனால நான் அதை பத்தி எதுவுமே நினைக்கல சீனியர். ஓகே ஓகே. இவர்கள் சென்று கொண்டிருக்கும் போதே ஊர்க்காரர்கள் பார்த்து விடுகின்றனர். இவர்கள் வருவதை பார்த்ததும் தகவல் பரவுகிறது. இவர்கள் ஊருக்குள் நுழையவும் ஊர்க்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடவும் சரியாக இருந்தது. என்ன சார், ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்குள்ள வந்திருக்கீங்க. என்ன சார், புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது கண்டுபிடிக்க தான் நாங்க வந்திருக்கோம் என்று குமரகுரு சொல்கிறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் மறைக்க முயற்சித்த இடத்திற்கு அருகில் செல்ல முயல்கிறார். குமரகுரு ஆனால் அவர் முயற்சியை தடுக்கும் விதமாக அவரை இடைமறித்து ஊர்க்காரர்கள் பேச்சு கொடுக்கின்றனர். இப்படியாக ரொம்ப நேரம் நடந்து கொண்டிருக்க பொறுமை இழந்த குமரகுரு ஊர்க்காரர்களிடம் நேரடியாக கேட்கிறார். நாங்க அதை பார்க்கணும். எதை சார்? நீங்க எல்லாம் சேர்த்து மறைக்க ட்ரை பண்றீங்களே, அத. அப்படி எதுவும் நாங்க மறைக்கலையே சார். போய் சொல்லாதீங்க. நாங்க போய் சொல்ல சார். அப்ப அங்க இருக்கிற 2 பேரை தள்ளி நிக்க சொல்லுங்க என்று அங்க இருந்த 2 பேரை காட்டுகிறார் குமரகுரு. ஊர்க்காரர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி. எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று. அவர்களும் நேரடியாக முடியாது என்று மறுக்கின்றனர். அதெல்லாம் முடியாது சார், அது எங்க ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி என்ன ரகசியம்? தெரிஞ்சே ஆகணும். தயவு செய்து வழிவிடுங்க. அதெல்லாம் முடியாது சார், ரகசியம்லாம் காட்ட முடியாது சார். சரி அப்படியா? அப்ப நாங்க இத கவர்மெண்ட்ல சொல்றோம். அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்க. என்ன சார், மிரட்டுறீங்களா? நான் மிரட்டல, உண்மையதான் சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன சார் சொல்றீங்க? எவ்வளோ பண்ற கவர்மெண்ட் இதை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியே இல்லாட்டாலும் போலீஸை கூப்பிட்டு உங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை பார்க்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதை பண்ணா உங்களுக்கு தான் ஆபத்து. எங்களுக்கா? என்ன சொல்றீங்க?
ஆமா, நாங்க இதை கவர்மெண்ட்ல சொன்னா பிரஸ் மீடியான்னு உங்க ஊர்ல இருக்கிற ரகசியம் உலகம் முழுவதும் பரவும். நீங்க விட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா நாங்க எடுத்துக்குவோம், இல்லைன்னா நாங்க அப்படியே விட்டுருவோம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் என்று குமரகுரு சொல்லி முடிக்கவும் ஊர்க்காரர்கள் குழம்பி போய் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு ஒரு மனதாக அதை காண்பித்தற்கு ஒப்புக்கொள்கின்றனர். சிவாவும் குமரகுருவும் அதை பார்க்கின்றனர். அது ஒரு கல்வெட்டு. அதில் காவல் வாரிசு என்று தலைப்பிடப்பட்ட